வணக்கம். இது தக்கப்பூண்டு, அதாவது தக்கைன்னு சொல்கிற தக்கப்பூண்டு. தக்கப்பூண்டோட வேர் அமைப்பு பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு. சுமார் 1/2 அடிக்கு மேலே வந்து இறங்குது. சின்ன செடியிலேருந்து பெரிய செடியெலாம் 3/4 அடிக்கு இறங்குது. இது சீமக்கரோட வேர் வந்து எப்படி அதனுடைய வேர் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எதற்காக தக்கப்பூண்டை வந்து விதைச்சி மடக்கி உழவு ஓட்டுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து இது. அதிகமான ஆழத்துக்கு சென்று வேர் முடிச்சுகளை உருவாக்கி நல்ல பூக்குற சமயத்தில் வந்து வேர் முடிச்சுகளை உருவாக்குறதுனால தான் இந்த தக்கப்பூண்டை வந்து விதைக்க சொல்கிறாங்க. இது சோளமோ மற்ற பயிர் வகைகள் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே இவ்வளோ தூரம் வேர் வளர்ச்சி வராது. அதாவது அது வந்து கொஞ்சம் விரிஞ்சு போகும். இது ஆழமாக வந்து போகுது. சின்ன சின்ன செடி இது ஆழமாக போகிறதுனால தான் மடக்கி உழவு ஓட்டினோம்னா மண் வந்து பொலவொழுப்பு தன்மை வந்து கிடைக்கிது. அதுபோக இது வந்து உடைச்சோம்னா, அதாவது நம்ம வேகமாக ஈஸியாக வந்து உடையும். சோளத்தட்டை ஆரம்பத்தில் இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு இருக்கும். இது வேகமாகவும் மிக வேகமாக மக்கிடுறது, மக்கவும் செய்யும். அதனால தான் இந்த தக்கப்பூண்டை வந்து விதைச்சி மடக்கி உழவு ஓட்ட சொல்கிறாங்க. அதை பற்றி விரிவாக வந்து ஒரு நாளைக்கு பார்ப்போம். வேர் அமைப்பு பார்க்குறதுக்காக தான் இது எள்ளு செடியோ அல்லது பயிர் வகைகளோ ஆரம்ப கட்டத்தில் இவ்வளோ தூரம் வந்து வளர்ச்சி வந்து வரவே வராது.